பற்றிய விறகு எவ்வாறு தீயாக வெளிச்சமாக சாம்பலாக மாறிய பின் மீண்டும் விறகாக மாற இயலாதோ அதே மாதிரி நெய்யாக உருகிய பின்னர் அதை பழையபடி பால் நிலைக்கு கொண்டு வர முடியாதோ. ஏன்னா இந்த ரெண்டு ப்ராசஸுமே இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். பற்றிய விறகிலிருந்து தீ வெளிச்சம் சாம்பல் ஒரு இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அதே மாதிரி நெய்யிலிருந்து பால் தயிர் வெண்ணெய் நெய் என்கிற நிலையிலிருந்து நெய்யாக மாறியதை திரும்ப பாலாக மாற்ற இயலாது. அவ்வாறு மாமணி ஜோதியான சிவஜோதி மனிதன் மனதிலிருந்து வெளிப்பட்ட பின் மீண்டும் தேகமாக, அதாவது மற்றொரு பிறவியாக உருவெடுக்காது. அந்த சிவம் உங்களை காப்பாற்றும். பற்றிய விறகில் மறைந்திருக்கும் தீ, பாலில் மறைந்திருக்கும் நெய், எங்கும் நிறைந்து மறைந்து உள்ளார் சிவனார். உறவென்னும் மத்தெடுப்போம், உணர்வென்னும் கயிற்றை அம்மத்தில் சுற்றி பலமுறை கடைந்திடுவோம். சிவனார் பக்தர்கள் முன் தோன்றுவார். இந்த கருத்தை வலியுறுத்துகிறது 5ஆம் திருமுறை திருநாவுக்கரசர் தேவாரம். தேவாரப் பாடல் பார்க்கலாமா? விறகில் தீயினன் பாலில் படுநெய் போல் மறைய நின்றுளன் மாமணி ஜோதியான் உறவுகோள் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே என்கிறார் திருநாவுக்கரசர். சிவபெருமான் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்துள்ளான். விறகில் தீ வெளியில் தெரியாது, ஆனால் எரிக்கும் பொழுது வெளிப்படுகிறது. அதுபோல் பாலில் நெய் தெரியாது, கடைந்தால் வெளிப்படுகிறது. அதுபோல் உண்மையான அன்போடு தியானம் என்ற ஞானத்தை ஆழமாக பயன்படுத்தினால் இறைவன் நம்மில் மறைந்த நிலையை உணர்ந்து அவனை அடையலாம் என்கிறார் திருநாவுக்கரசர். நன்றி, வணக்கம்.